ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம வீடியோ ரொம்ப நாள் ஆகுது நம்ம வீடியோ. ஏன்னா கொஞ்சம் உடம்பும் ஹெல்த்து கொஞ்சம் முடியலங்க. அதனால தான் வீடியோவும் போட முடியல என்னால, சமையல் வீடியோவும். ஷார்ட்ஸ் மட்டும் அப்பப்போ எப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் போட்டிருப்பேன். போன வீடியோவும் ரெகுலராக போட முடியல. 2-3 நாள் மழை நம்ம ஏரியாவில். அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு 2-3 நாள் என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடலாம் அப்படின்ட்டு இந்த நியூ இயர்லேருந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன். அதுவுமே என்னால் முடியல. இனிமேல் ஓரளவு நம்ம சேனலில் வீடியோ வந்துன்னுருங்க. குக்கிங் வீடியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். இனிமேல் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இப்போ நான் கிச்சன் செல்ஃபை ஆர்கனைசேஷன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த பாத்திரம் எல்லாமே, மளிகை பாத்திரம் எல்லாமே சனிக்கிழமையே ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து போட்டு கழுவி காய வச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டேங்க. எடுத்துன்னு வச்சு அதில் என்ன பொருள் நம்ம போடணுமோ அதையுமே போட்டு வச்சுட்டேன். நல்லாவே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா வேலையுமே கொஞ்சம் முடிச்சிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது நான் ஃபஸ்ட்லாம் பிளாஸ்டிக் டப்பா தான் வச்சு எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நான் இந்த டப்பாலாம் மாற்றி ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகிடுது. அப்புறமா அதில் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரியாது, சில்வர் டப்பான்றதால. அதில் நம்ம என்ன போட்டு வைக்கிறோமோ அந்த பொருளை பிரிண்ட் எடுத்து அதில் போட்டு ஒட்டி வச்சிட்டோம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் அதில் இருக்கிற பொருளை அப்படியே மேலே துவரம்பருப்புனா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு அப்படின்னு எழுதியே வச்சுட்டேன். நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நிறையாவே ஃபைபர்லேயும் வந்திருக்கு. அப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. டக்குன்னு எடுக்கலாம், அதை பார்த்தா நம்ம எழுதி பிரிண்ட் எடுத்து ஒட்டணும்லாம் இல்லை. இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுறது நம்ம என்னவோ மைண்ட் கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருக்குது. வேணாம், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சில்வர் டப்பாவில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பொங்கல் வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டுறாங்க இப்போ இருக்கிற பசங்கள்லாம். நம்மலாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப பொங்கல் வருது, தீபாவளி வருது அப்படின்னா ஒரு மனசுக்குள்ளே அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, 4 நாள் தான் இருக்குது, 5 நாள் தான், ஒரு நாளை எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மலாம் அப்போ புது ட்ரெஸ்ஸு, புதுசாக ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போல்லாம் அப்படி இல்லை. நினச்சா வீட்டிலேருந்தே ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, வந்துடுது. அதனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இருந்த காலம் மறுபடியும் வருமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிறதே இதுவாக தான் இருக்குது. யோசிக்கவே முடியல, மாறுமா அந்த மாதிரி அப்படின்றது. இங்கே மாட்டுப் பொங்கல்னால் இன்னும் ஜாலியாக இருக்கும். மாடுலாம் ஒரு இடத்துக்கு மந்தக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் கூப்பிட்டு போய் மாடு ஓட்டுறது அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போலாம் அது பசங்களுக்கு தெரியவே இல்லை. தெரியுமான்னு தெரியல. ஒரு சில பேருக்கு அது என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருந்து வளர்ந்த காலமே வேறு. இந்த மளிகை பொருள்லாம் போட்டு டப்பாவில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம மைண்டு ஃபுல்லாக அதிலே இருந்தது. எப்படியாவது அதை போட்டு அதை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அந்த ஒரு வேலைலாம் நமக்கு அதை முடித்தா தான் கொஞ்சம் மனசே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இல்லைன்னா அந்த வேலையிலே தான் நம்ம மைண்டு போயிட்டே இருக்கும். அதை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். அதை முடித்தா தான் இந்த மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸாக சரி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வருது. அதனாலே அந்த வேலையை முடிக்காமல் இருக்கவே முடிய மாட்டுது. அது எனக்கு தான் அப்படியா இல்லை எல்லாருக்கும் அப்படி தானா அப்படின்றதே தெரியல. இந்த ஸ்டாண்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவுமே கொஞ்சம் யூஸாக தான் இருக்குது. நான் ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்குகிறேன் அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை நல்லாவே யோசித்து தான் வாங்குவேன். இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா, இது எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் ஒரு சிலது சொதப்பலாக ஆகிடும், தேவையில்லாமவே வாங்கிடுவேன். அதையும் எப்படியாவது ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே மேனேஜ் பண்ணிக்குவேன். அது தூக்கி ஓரமாக வைக்காமல் அதையுமே எப்படியாவது யூஸ் பண்ணிக்குவோங்க. இந்த ஸ்டாண்டு உப்பு ஜாடி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இதிலே ஒரு ஜாடி கை தவறி உடஞ்சிடுது. குக்கர்லாம் கீழே செல்ஃபில் வச்சுருந்தேங்க. அந்த எடுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது. இருந்தாலும் எங்கே இருக்குது எப்படின்னு தெரியல. டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு எடுக்கணும்னா முடியல. அதனால் அந்த மேல் செல்ஃபில் கொஞ்சம் தேவையில்லாமல் டப்பாலாம் கொஞ்சம் இருந்தது. பிளாஸ்டிக் டப்பா, அந்த சில்வர் எல்லாமே ஒரு பெரிய டப்பா வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தேவைப்படலை. அதனால் அதை எடுத்துகிட்டு அங்கே வச்சோம்னா நம்ம எடுக்க ஈஸியாக இருக்கும். டக்குன்னு பார்க்குறதுக்குமே
நம்ம குக்கரு எந்த குக்கர் எங்கே இருக்குது, அந்த வானல் எல்லாமே வந்து கொஞ்சம் இப்போ மேலே வச்சிக்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக அப்படின்றதுனால நான் அதை இந்த ஷெல்ஃபில் இப்போ வந்து எடுத்து வச்சுட்டேங்க. ஒவ்வொரு தடவையும் பொங்கல் வரப்போ ஒவ்வொரு பொருளும் நம்ம எங்கேயாவது மாற்றுவோம் இல்லையா. ஒரு பொருளாவது எங்கேயாவது இருக்கிற இடம் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாகவே மாற்றினா தான் சரியா இந்த இடம் அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்தா அந்த பொருள் எடுத்து வந்து பழையபடியாக இருந்த இடத்தையே தான் வைப்போம். அது என்னவோ அது அந்த மாற்றுறதுல நம்மளுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு இது எனக்கு இருக்குது. இந்த இடத்துல இந்த பொருள் இருக்கும், அது அங்கே தான் வச்சுருப்போம், அது அங்கே கரெக்டாகவே இருக்கும். இருந்தாலும் இது இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மாற்றி வைக்கிறப்ப ஒரு கொஞ்ச நாள் அப்படியே நல்லாயிருக்கும். சரி இப்படியே அங்கேயே இருக்கணும். ஆனால் அப்புறம் மறுபடியும் ஏதாவது க்ளீன் பண்ணுறோன்னா தூக்கி மறுபடியும் அது எங்கே இருந்தோ அங்கேயே அதை கொண்டு போய் வச்சுருவோம். அந்த மாதிரி நிறைய பழக்கம் எனக்கும் இருக்குதுங்க. இந்த க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு இடத்த மாற்றினா தான் அப்பா நம்ம வீடு க்ளீன் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு திருப்தியே இருக்கும். அது அங்கங்கே அந்தந்த பொருள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணவே முடியாது. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரமும் ஒரேடியாக கழுவிடலாம். அந்த டப்பாலாம் மளிகைலாம் கொட்டி வச்சுட்டு இந்த இருக்கிற பாத்திரத்தையும் காலைல சமைச்ச பாத்திரத்தையும் கழுவிடலாம் அப்படின்னு கழுவ ஆரம்பிச்சது தாங்க. ஒவ்வொரு பாத்திரமாக எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. அதையுமே ஒரேடியாக முடிச்சுட்டே நம்ம போயிடலாம். ஏன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு போனால் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்க முடியும். அதனால் அதையுமே எல்லா பாத்திரத்தையுமே கழுவி முடிச்சுட்டு சிங்கையும் கழுவி விட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குங்க. ஒரு சில பேர் வெளியில் போகலாம் அப்படின்வாங்க, ஒரு சில பேர் தனியாக இருப்பாங்க, மாமியார் வீட்டுக்கு போவாங்க, ஒரு சில பேர் அம்மா வீட்டுக்கு போவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். எனக்கு எப்படின்னா ஒரு நேரம் நம்மளுக்கு போர் அடித்தாலும் அந்த வேலையை பார்த்து படம் எப்படி செஞ்சு முடியலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல் டே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனில் மட்டும்தான். நம்ம லேடிஸுக்கு கிச்சன்லேயே பாதி பொழுது போயிடும். அந்த இடம் ஃபுல்லாக நம்ம அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டாலே பாதி டென்ஷன் நம்மளுக்கு குறைஞ்சிடுங்க. அந்த இடமே பார்த்தா ஒரு அழகாக இருக்குதுன்னா அப்பா அப்படின்ற ஒரு திருப்தி வரும். அப்பா பொங்கல் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தோன்ற மாதிரி ஒரு அழகாக வச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் மைண்டே. அப்படி தான் தோணும் எனக்கு. அதனாலே நான் எனி டைம் எதையாவது செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஒவ்வொரு நேரம் நம்ம உடம்பு முடியல அப்படின்ற டயத்தில் தான் நமக்கு வந்து எப்படா இதை செஞ்சு முடியுதுன்னு தோணும். ஆனால் ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம பார்க்கக்குள்ள அழகாக இருந்ததுன்னா நம்ம மைண்டே ரீஃப்ரெஷ் ஆகும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்டோர் பிளான்ட் ஆகட்டும், வெளியில் மாடியில் வச்சுருக்க பிளான்ட்டாக இருக்கட்டும், அதில் வந்து ஏதாவது ஒரு செடி பழுத்து இருந்தாலோ இல்லை அந்த கருப்பாக ஒரு மாதிரி இருந்தாலோ அதையெல்லாம் கட் பண்ணி விட்டு அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சால் தான் நம்ம இன்னும் எல்லா வேலையும் எனக்கு முடிஞ்ச மாதிரி ஒரு திருப்தி இருக்குதுங்க. அது பூக்குதோ பூக்கலையோ அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம், அதை நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்றது தான் எனக்கு. அதுவுமே நம்மளுக்கு வந்து என்னை பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டால் என்னோடய மைண்டு ரிலாக்ஸே வந்து ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வைக்கிறதுன்றது, ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அந்த செடிக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மேலே வந்து ஏதாவது ஒரு சில கீரை வரும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு நாளைக்கு நம்ம கீரை பொரியலோ இல்லை வந்து கடையிலோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். அதனால் இந்த செடிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களில் யாருக்கெல்லாம் அந்த செடி வைக்கிறது பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் சின்ன வயசில் இந்த டிசம்பர் மாதம்லாம் டிசம்பர் ஜனவரி டைம்லலாம் டிசம்பர் பூ அவ்வளோ அழகாக பூத்து குலுங்குங்க. அந்த பூ பறிக்கிறதுக்காகவே வந்து காலையிலே போயிடுவோம், அப்புறம் கிடைக்காது இல்லையா. அதனால் யார் வீட்டில் செடி இருக்கோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு பூ வாங்குறதுன்னு போய் முன்னாடியே நின்றுவோம். நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் வந்து அந்த டிசம்பர் பூ 50 பைசா, ₹1, 25 பைசா இந்த மாதிரி கூட கொடுத்துருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுக்குவோம், ஆசையாக இருக்குது. இப்போ அந்த பூவை பார்த்தா ஒரு அழகு பொருளாக தான் பார்க்குறாங்க. யாரும் அதை தலையில் வச்சுக்கணுன்னு இப்போ இருக்கிற பசங்களாம் தோணவே மாட்டுது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த பூ வந்து எனக்கு பிடிக்கும். டிசம்பர் பூன்றதெல்லாம் அம்மா வந்து அங்கே கிடச்சிதுன்னா எனக்கு வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு நாளாவது நான் வந்து ஆசைக்காவது வச்சுக்குவேன். எனக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சுதுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.